गंगणपतये नमः. श्रीगुरुभ्यो नमः. ஸ்ரீமன்னாராயணியம் தசகம் 46. கண்ணன் வாயில் யசோதை பிரபஞ்சத்தை பார்த்தது. விஸ்வரூபத்தை காட்டுவதை வர்ணிப்பது. திருவிளையாடல் செய்கின்ற ஹே ஈஸ்வரா, முன்பு ஒரு சமயம் சர்வேஸ்வரனான தாங்கள் மல்லாக்கப்படுத்து கொண்டு பால் குடித்து கொண்டு கொட்டாவி விட்டீர்கள். அப்பொழுது திறக்கப்பட்ட தங்களுடைய திருவாயில் யசோதை இந்த பிரபஞ்சத்தை கண்டாள் அல்லவா? ஹே ஜெகதீசா, அதன் பிறகு மறுபடியும் தாங்கள் குழந்தைகளுடன் விளையாட்டில் ஈடுபட்டிருந்தீர்கள். பழங்களை சேகரிக்கும் பொழுது அவர்களுக்கு பழம் தராமல் ஏமாற்றியதால், அப்பொழுது பழங்களை மாற்றியதால் உண்டான கோபத்தால் குழந்தைகள் தாங்கள் மண் தின்பதை பற்றி யசோதையிடம் சொன்னார்கள் அல்லவா? சர்வ வல்லமை பெற்ற ஹே ஈசா, பிரளய காலத்தில் பூமி, தண்ணீர் முதலிய எல்லா விஷயங்களையும் உண்கின்ற தங்களுக்கு மண்ணை தின்பதால் வியாதிகள் உண்டாகும் என்று பயந்த தங்களுடைய தாய் தங்களிடம் கோபித்து கொண்டாள் அல்லவா? குறும்புக்காரனே, அடங்காதவனே, மண் தின்றாயா? ஹே குழந்தாய், கஷ்டம், நீ மண் தின்றாயா என்ன என்ற தாயின் சொல்லை ஹே பிரபுவே தாங்கள் வெகுநேரம் சிரித்து கொண்டே பொய் என்று சத்தியம் செய்தீர்கள் அல்லவா? அடே, உன்னுடைய எல்லா நண்பர்களும் நிச்சயமாக கூறுகின்றார்கள். உனக்கு பொய் என்று தோன்றுமானால் வாய் திற என்று தாயால் அதட்டப்பட்ட பொழுது தாங்கள் மலர்ந்த தாமரைக்கு ஒப்பான உங்களுடைய திருவாயை திறந்தீர்கள் அல்லவா? சிறிதேனும் மண்ணினை காண விரும்பிய அந்த தாயை மிகவும் திருப்தியடையச் செய்வதைப் போல தாங்கள் பூமி முழுவதையும் மட்டுமல்லாமல் எல்லா லோகங்களையும் அவளுக்கு காண்பித்தீர்கள் அல்லவா? அப்பொழுது தங்களுடைய திருவாயில் ஓரிடத்தில் காடும், மற்றொரு இடத்தில் கடலும், மற்றும் ஒரு இடத்தில் மேகமாகிய ஆகாயமும், வேறொரு இடத்தில் பாதாளமும், ஓரிடத்தில் மனிதர்களும் அசுரர்களும் தேவர்களும் என்றவாறு என்னதான் காணப்படவில்லை? அந்த யசோதை தங்களுடைய திருவாயில் தங்களை பார்க்கடலில் பள்ளி கொண்டவராகவும் மறுபடியும் மிகவும் மேன்மை பெற்ற வைகுண்டலோகத்தில் இருப்பவராகவும் தன் எதிரில் தன் பிள்ளையாகவும் இந்த விதம் எத்தனை விதமாகத்தான் பார்க்கவில்லை? பிரகாசிக்கின்ற சகல லோகங்களையும் உடைய தங்களுடைய திருமுகத்தின் முள் மறுபடியும் முன் கூறியபடியே முகத்தை உடையவராகவும் அந்த யசோதையால் நன்றாக பார்க்கப்பட்டீர்கள். தாங்கள் உலகங்களின் முடிவில்லாத இருக்கும் தன்மையை அவளை காணச் செய்தீர்கள் அல்லவா? ஆச்சரியம்! அதிசய குழந்தையாகிய பகவானே, அப்பொழுது சிறிது நேரம் உண்மையை அறிந்த அந்த தாயை மறுபடியும் மகன் என்கின்ற பாசத்தினால் மாயைக்குள் கொண்டு வந்து, அம்மா பால் கொடு என்று மடியில் ஏறியிருந்த தாங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும். தசகம் 40 முதல் 49 வரை 10வது ஸ்கந்தம் 2வது பாகம். ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தின் கதை 88வது தசகம் வரை தொடர்கின்றது. ஹரி ஓம். அந்யதா சரணம் நாஸ்தி த்வமைவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ ஜனார்தனா.